வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்குவாட் ரிவ்யூ. இந்தியாவோட ஓடிஐ ஸ்குவாடு ஆப்கானிஸ்தான் சீரீஸ்க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 3 மேட்ச் சீரீஸ் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் இந்தியா எதிர்கொள்றாங்க. இம்பார்ட்டன்ட் சீரீஸ் ஃபார் இந்தியா இன் டர்ம்ஸ் டு ஸ்டார்ட் த கேம்பெயின் ஃபார் 2027 வேர்ல்ட் கப். எப்படிலாம் இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ பிடாக். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்குவாடை படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் நினைக்கிற 1-2 பிளேயர் யார் இல்ல இருக்காங்கன்றத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் யூ டேக் இட் ஆன் ஃப்ரம் தேர் பிடாக். ஸோ ஸ்குவாட்ல ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும். டு ஸ்டார்ட் ஆஃப் வித் விராட் கோலி வந்து புல் அவுட் பண்ணிட்டாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வாலை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸ்குவாடை படிச்சிடுறேன். சுப்மன் கில் கேப்டன், ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன், ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், இஷான் கிஷன், ஹார்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, பிரின்ஸ் யாதவ், குர்னூர் பிரார், ஹர்ஷ் தூபே, யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் ரோஹித் சர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு ஸ்டார் போட்டு சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் த ஸ்குவாட் ஹஸ் பீன் அனௌன்ஸ்டு ஃபார் இந்த ஓடிஐ சீரீஸ். பட் ப்ராபப்ளி வந்து ஜடேஜா ஹஸ் பீன் ரெஸ்டட்னு சொல்லணுமா அப்படின்னு தெரியல எனக்கு. பட் அகைன் ஜஸ்பிரீத் பும்ரா ஹஸ் பீன் ரெஸ்டட். விராட் கோலி இஸ் அவுட் டியூ டு அன் இன்ஜுரி. ரிஷப் பந்த் மிஸ்ஸிங் பிடாக். ரிஷப் பந்தை பார்க்க முடியல. பட் அகைன் ஒயிட் பால்ல நீங்க சொன்ன மாதிரி ரிஷப் பந்துக்கு எந்த அளவுக்கு இந்தியன் டீம் லுக் ஃபார்வர்ட் பண்றாங்கன்னு தெரியல. எனி அதர் பிளேயர் நான் மிஸ் அவுட் பண்ணிருக்கேனா சொல்றதுக்கு, இல்ல மேபி யூ திங்க் தட் சம் அதர் பிளேயர் டிசர்வ்ட் அ சான்ஸ்? கரெக்டா ரிஷப் பண்ட் உள்ள வர முடியாது. KL ராகுல் இஸ் கீப்பிங் விக்கெட்ஸ். இஷான் கிஷன் கமாண்ட்ஸ் இஸ் பிளேஸ் அஸ் அ பேட்ஸ்மேன் ஹூ கேன் கீப் விக்கெட்டு. அது ரெண்டுமே உங்களுக்கு வருது அப்படிங்கும்போது நீங்க வர்றதுக்கான வாய்ப்பே வந்து உங்களுக்கு கிடையாது. ஒரே ஒருத்தரை நான் இது பண்ணுவேன், தட் இஸ் புவனேஸ்வர் குமார். நிறைய பேர் இப்ப என்ன சொல்லுவாங்க, 10 ஓவர் ஒரு போடுவாரா? ஏன்பா, நான் 3 ஓவர் பவர் பிளேல அவர் போடுறாரு. ஓகே, 3 ஓவர் T20 பவர் பிளேல போடுறாரு. அப்படிங்கும்போது மேக்சிமம் எல்லா பவுலரையும் எப்படி யூஸ் பண்றாங்க, தே ஒன்லி கிவிங் 4 ஓவர் ஸ்பெல் ஏர்லி ஆன். 4 ஓவர் ஸ்பெல் கொடுக்குறாங்க, நடுவில் ஒரு 3 ஓவர் கொடுக்குறாங்க, டெத்தில் ஒரு 3 ஓவர் கொடுக்குறாங்கும் போது இஸ் ஃபிட்னஸ் ஹஸ் நெவர் பீன் அ ப்ராப்ளம். இஸ் நெவர் பீன் அ அத்லெட்டிக் பிளேயர் வாட்ஸோ எவர் என்னை பொறுத்த வரைக்கும். இதுல இன்னொன்னு என்னன்னா, அக்ஷர் பட்டேல் மிஸ்ஸிங். ஜடேஜா ரெஸ்டடா நீங்க கேள்வி கேட்குறீங்க. அக்ஷர் பட்டேல் இஸ் மிஸ்ஸிங். ரிஷப் பட்டு நான் சொல்லிட்டேன், கிராக் பண்ண முடியாது அன்லெஸ் அதர்வைஸ் ஐபிஎல்லாம் அடிச்சால் ஒழிய ரிஷப் பண்ட் இஷான் கிஷன் இருக்கிற வரைக்கும் வர முடியாது. இப்ப அக்ஷர் பட்டேலோட கதை என்ன? ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து அவர் கஜினி சூர்யா மாதிரி, அவர் வீட்டு அட்ரஸே அவருக்கு தெரியாது. அவர் பேட்ஸ்மேனா போலரா எதுவுமே தெரியாது. பிளேயிங் லெவன்ல இருப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஆர் தே கிவிங் ஹிம் எனஃப் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் அஸ் அ bowler? நோ. அப்படிங்கும்போது அக்ஷர் பட்டேல் மிஸ்ஸிங் இயர் ஃபார் மீ இஸ் அ மேசிவ் திங் என்னை பொறுத்த வரைக்கும். அக்ஷர் பட்டேல் இல்லைன்றதுனால அவங்க நம்பர் 8 கௌதம் கம்பீர் T20லயே நம்பர் 8 பேட்டிங் ஆடணும்னு யோசிக்கிறாருன்னா, ஓடிஏல he wants someone to bat at number 8, so Vashi will play. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய கதை சொல்லினே போலாம். ஏகப்பட்ட பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஐபிஎல்ல, எடுக்க முடியாது. see we want to criticize, we can criticize. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு கேள்வி எல்லாரையும் கேட்கிறேன், கை தட்டுறேன். குர்னூர் பிரார் உள்ள வந்ததுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒருத்தர் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிருக்காருன்னா அவரு என்ன பண்ணிருக்காரு, அவரோட இவரு ஜாஸ்தி பண்ணிருக்காரு அப்படின்னு அவர் மேல இது பண்ணக்கூடாது. ஓகே, சந்தோஷப்படணும். நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்து இந்தியன் டீமுக்கு ஆட வராருன்னா சந்தோஷப்படணும். இப்ப நான் என்ன ஒரே ஒரு கேள்வி விக்னேஷை கேட்கிறேன். விக்னேஷ் has also applied for selection committee for தமிழ்நாடு அப்படின்றதுனால கேட்கிறேன், குர்னூர் பிராரு, வாட் இஸ் த சான்சஸ் ஆஃப் him making it to the ODI squad 2027 in South Africa next year? Please give me an answer. உங்க ஸ்டைல கொடுக்கணும்னா தெரியாது, என்ன ஃபியூச்சர்னு தெரியாது. பட் அகைன் இதே கேள்வியா அவங்க புவனேஸ்வர் குமாருக்கும் கேட்கலாம்ல. புவனேஸ்வர் குமார் இஸ் he going, are we looking at him playing 2027 வேர்ல்டு கப்? ஏன்னா இப்போ we are moving in a ஃபார்வர்டா மூவ் பண்றோம், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா டீமை எடுக்கிறோம், ஒரு யங்ஸ்டரை நாங்க எடுத்து அங்க எடுத்துட்டு போறோம். ஹர்ஷித் ராணா ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மேட்டர்ல அந்த மாதிரி ஒரு சைட்ல நாங்க போய்கிட்டோம் அப்படின்றதுதான் ஒரு சிக்னல் கொடுக்குறாங்களா ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் in that fact? What about முகமது ஷமி பிடாக்? முகமது ஷமியா அவங்க நீ இல்ல அப்படின்ட்டாங்க, கதவை சாத்திட்டாங்க. நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப கரெக்ட். 1 வருஷம் இருக்கு,
கேன் ஐ ட்ரை அண்ட் ரூம் அண்ட் யங்ஸ்டர்? அடுத்த கேள்வி உங்களை கேட்குறேன். ஒரு வருஷத்துல வித் த காம்படிஷன் வித் தி ஃபாஸ்ட் bowlers, வாட் யூ காட் அட் டிஸ்போசல், சிராஜ் ரெஸ்டட், பும்ரா ரெஸ்டட், பிரசித் கிருஷ்ணாஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் ஹவு குட் இஸ் ஹி. ஓகே, இப்ப ஒரு ஆள் பிரின்ஸ் யாதவ் கொண்டு வந்திருக்காங்க. அவரை பத்தி நான் குறை சொல்லல. தட் இஸ் அ குட் அடிஷன். சாய் ஐபிஎல் பர்ஃபார்மிங் இஸ் பஸ்லிங். போன வருஷமே ஐபிஎல் ஆடி இருக்காரு. குர்னூர் பிராருன்னு ஒருத்தர் இது வரைக்கும் ஐபிஎல் ஆடல. நோ டீம்ஸ் ஹவ் ஷோன் த ட்ரஸ்ட் இன் கெட்டிங் ஹிம் இட் த ஹையர் லெவல். அவரை மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்து எத்தனை மேட்ச் அவரு இந்தியாவுக்கு ஆட போறாரோ, அப்படியே எத்தனை மேட்ச் ஆடினாலும் how much is he going to be the front runner to find a place in the squad in a short span of 1 year where India is going to only play 25 ODIs? கடைசி 10 ODI என்ன பண்ணுவாங்க? ஃபுல் கோர ஒரே டீம். ஸ்குவாட கொண்டாந்துட்டு அந்த டீம் பாண்டிங்க கொண்டு வர பார்ப்பாங்க. நான் கேட்கிற கேள்வி, இருக்கிற 15 ஓடிஐல எத்தனை ஓடிஐ இவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க? அந்த ஓடிஐல இவரால் எவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ண முடியும்? ஸ்குவாட்ல வர்றதுக்கு இந்த செலெக்ஷன் உங்களுக்கு இன்டெலிஜென்ட்டா தோணுதா இல்லையா? நான் அடிச்சா என்னைக்குமே நெத்தி பொட்டுல தான் அடிப்பேன். பதில் சொல்லுங்க இப்போ. இன்டெலிஜென்ட்டா தோணுதா இல்லையான்னு கேட்டா டெஃபினட்டா இன்டெலிஜென்ட்டா தோணலன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனா இது சீரியஸ் கேஸ் ஆஃப் சேம் அப்படியே ஹர்ஷித் ராணாவோட கேஸ் எப்படியோ அப்படியே குர்னூர் பிராக் நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு பார்க்கும்போது. வெளியில இருந்து ஸ்ட்ரைட்டாவே ஃபாஸ்ட் ட்ராக் இன்டு தி டெஸ்ட் டீம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாவே ஃபாஸ்ட் ட்ராக் இன்டு தி ஓடிஐ டீம். பட் ஆனா குர்னூர் பிராக் பத்தி நம்ம வி டோன்ட் நோ. ஆக்சுவலி அவர் விளையாடி நம்ம பெருசா பார்க்கல. பட் அஃப்கோர்ஸ் அவரோட குவாலிட்டி அவர் நல்லா பண்ணினதுனால மட்டும்தான் பிக் பண்ணிருப்பாங்க. சும்மா பிக் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஃபாஸ்ட் ட்ராக்கிங் நிறைய பேர் ஓவர்லாப் பண்ணி இவரை தாண்டி சர்பாஸ் பண்ணி போய் இவருக்கு போயிருக்காங்க. பட் வாட் மைட் பி த ரீசன்ன்றது உங்கள்ட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ டோன்ட் நோ வில் இட் பி a வெரி குட் டிசிஷன் ஆன் பிரிங்கிங் குர்னூர் பிரார் ஆர் நாட்ன்றத என்னால டிசைசிவா சொல்ல முடியல. மேபி ராங்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு ஒரு திங்கிங் வருதே தவிர, பட் எஸ் நோன்றத ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல என்னால சொல்ல முடியல பிடாக். அதை தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்றேன். இன்னொன்னு, புவனேஸ்வர் குமார் ஓடின குதிரை. கொஞ்சம் நடுவுல சறுக்குன உடனே நீங்க மறந்துட்டீங்க. திருப்பி அந்த குதிரை வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துல அந்த குதிரை பெருசா வயசும் ஆகாது, அந்த குதிரைக்கு ஸ்பீடும் இறங்காது. ஏற்கனவே ட்ரஸ்டட் குதிரை, எல்லா இடத்துலயும் ஓட முடியும். சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு கண்டிஷன்ல 2 பக்கமும் நகர்த்தி விட்டுருவாரு. ஓகே, இது ஒரு செலக்ஷன். நான் குறை சொல்லல. ஐ எம் டெல்லிங் வேர் இட் கேன் பி பெட்டர். ரெண்டாவது, ரவீந்திர ஜடேஜாவும் இல்லை, அக்ஷர் பட்டேலும் இல்லை என்றால் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஸ்பாட் should have gone to Krunal Pandya and not Harsh Dubey. Okay, Krunal Pandya has bowled excellently. If you are talking about other thing, he is also playing all formats for his state, Baroda, everywhere. எல்லா இதுலயும் இவர் ஆடுறாரு, பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எல்லா லீக்கும் ஆடுறாரு. இஸ் a ஏபிள் பேட்ஸ்மேன். இப்ப ஆல்ரவுண்டர்ஸ் ரேங்க் பண்ணீங்கன்னா ஜடேஜா கொஞ்சம் வயசானதுனால அக்ஷர் பட்டேல் கிட்ட கிட்ட வந்திருக்காரு. அந்த லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தா ஹர்ஷ் தூபே இஸ் நாட் அ லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் டு ஈதர் ரவீந்திர ஜடேஜா ஆர் அக்ஷர் பட்டேல். இப்ப நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? ஓகே, இப்ப எனக்கு ரவீந்திர ஜடேஜா அடுத்த வருஷம் வேண்டாம், அக்ஷர் பட்டேலோட மட்டும் போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால எப்படின்னா நீங்க ஆடுற 2 ஸ்பின்னரும் பிளேயிங் லெவன்ல பேட்டிங் ஆடணும். ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரை வச்சுன்னு சவுத் ஆப்பிரிக்கா ஐவெல்டு வாண்டர்ஸ்னா பொண்ணின வச்சு நிமித்திடுவாங்க. கோஸ்டல் ஏரியாஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு அது தேவைப்படும். அப்படிங்கும் போது ஒருவேளை உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா அன்பார்ச்சுனேட்டா ஃபார்முக்கு வரல, யூ டோன்ட் ஹேவ் அ கான்பிடன்ஸ் இன் ஹிம், யூ வில் பி ஒன்லி லெஃப்ட் வித் ஒன் ஆப்ஷன், தட் இஸ் அக்ஷர் பட்டேல். This is the ideal time for them to see to bring back Krunal Pandya, who is on his prime form with both bat and ball. மற்றபடி எனக்கு எந்த செலெக்ஷன் பண்ணி இது இல்லை, பிரில்லியண்டா செலக்ட் பண்ணியிருக்காங்க டீம். குர்னூர் பிரால நான் நீ எடுக்கிறேன்னு சொன்னா வெளில உக்காத்தி வைக்காத, சான்ஸ் கொடு. இப்ப உள்ள ஆட முடியாது, ஏன்னா பிரின்ஸ் யாதவ் இருக்காரு. they will definitely give பிரின்ஸ் யாதவ் a chance. 3 ஓடிஐல எத்தனை பேருக்குடா நீ சான்ஸ் கொடுப்ப சொல்லு? கொடுக்க முடியாது. பிரின்ஸ் யாதவ் ஒரு மேட்ச் போடுறாரு, அடி வாங்குறாரு, டிராப் பண்ணிட்டு குர்னூர் பிராவா ஆடுவியா? what are you going to gain out of it? Nothing, because you see Prince Yadav has a potential in both. So at least play 3 ODIs to show people, to judge him whether he belongs to this level or not. ரெண்டாவது பாத்தீங்கன்னா that is a reason I wanted a guy like Krunal Pandya.
அப்போ யூ கேன் ஹேவ் அ டாஸ் அப் பிட்வீன் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் குருணால் பாண்டியா. வாஷிங்டன் சுந்தர் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஆஃப் ஸ்பின்னர். இவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இருக்கும்போது அந்த ரெண்டு பேருக்கு மூணாவது கியூல இருக்கிற ஒரு குருணால் பாண்டியான்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் ஆல் அதர் செலெக்ஷன்ஸ் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக். புவனேஸ்வர் குமார் should have replaced Gurnor Brar. குருணால் பாண்டியா should have replaced ஹர்ஷ் தூபேன்றது தான் என்னோட இது. இப்போ இவங்க பிளேயிங் லெவன் எப்படி போவாங்கன்னு நான் சொல்றேன். எந்த 4 பேர் வெளியே இருப்பாங்கன்னு ப்ளீஸ் ஆட் யுவர் தாட்ஸ் அண்ட் கரெக்ட் மீ இஃப் ஐம் கோயிங் ராங். சுப்மான் கில் த கேப்டன் இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் பெரியப்பா. பெரியப்பா கண்டிப்பா ஃபிட் ஆயிடுவாரு, அதுல சந்தேகம் கிடையாது. அப்படி பெரியப்பா இல்லைன்னா ஜெய்ஸ்வால் இஸ் கோயிங் டு ஸ்லாட் இன். ஓகே, அது வந்து ப்ராப்ளம் இல்லை. கரெக்டா விராட் கோலிக்கு பதில் அவங்க ஏன் எடுத்தாங்கன்னா தெர் இஸ் அ ஃபிட்னஸ் கன்சர்ன் ஃபார் தட். நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி இஷான் கிஷன். நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர். நம்பர் 5 நிதிஷ் குமார் ரெட்டி. நம்பர் 6 KL ராகுல். Number 7, Hardik Pandya will definitely get fit. Number 8, Washington Sundar. Number 9, Arshdeep Singh. Number 10, Kuldeep Yadav. Number 11, Prince Yadav. வெளியில யார் உட்காருவாங்கன்னா பிரசித் கிருஷ்ணா will be rested. Will be rested. இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு வராரு. ஃபர்ஸ்ட் ஓட்டு T20 கண்டிப்பா இது ஓடியை ரெஸ்ட் பண்ணி பிரின்ஸ் யாதவ் என்ன பண்றாருன்னு பார்ப்பாங்க. Gurnor Brar will not get a chance. Harsh Dubey will not get a chance because they have Washington Sundar and Kuldeep Yadav. Yashasvi Jaiswal will only make it to the playing 11 if Periyappa doesn't make it. இதுதான் வந்து நான் வந்து ஸ்டார்டிங் பிளேயிங் 11 இருக்கும்னு நினைக்கிறேன். விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ். பிரில்லியண்டா இருக்கு பீடாக், செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஸ்குவாட்ல இந்த 11ல விராட் கோலியும் உள்ள வந்து இடம் பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் களை கட்ட போகுது ஸ்டார்ட் ஆஃப் 20, அதாவது இப்போ ரோட் மேப் ஆஃப் 2027 இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். தெர் ஹஸ் பீன் ஆல்மோஸ்ட் நீங்க சொல்லியிருக்கீங்க 25 ஓடிஐ கிட்டத்தட்ட நடக்க போகுது. அண்ட் ஆல் திஸ் டெஸ்டிங், சாப் அண்ட் சேஞ்ச், யாரு செட் ஆவா மாட்டா, எந்த ஸ்லாட் என்ன ஏதுன்றதை வந்து முதல் 10-12 ஒன் டேஸ்க்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் 10 ஓடிஐ ஹேஸ் டு பி where the core team which is going to play represent that 2027 World Cup அந்த பேட்டில் எடுக்க போற அந்த 11 பேரை தான் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பிகாஸ் தே ஆல்சோ வாண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த பிளேயர்ஸ். அவங்களுமே அந்த ஃபார்மேட்ல இருந்து வரணும்னு பிடாக். ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் பிடாக், இது வந்து நான் ஸ்டாப்பா கிரிக்கெட் ஆடுறாங்க இந்தியன், எஸ்பெஷலி நீங்க ஒரு இந்தியனா இருந்தீங்க, ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயரா இருக்கீங்கன்னா நான் ஸ்டாப்பா விளையாடிட்டே இருக்கீங்க. ஐபிஎல் முடிக்கிறீங்க, ஒரு வாரத்துல டெஸ்ட் மேட்ச் ஆடுறீங்க, திருப்பி அடுத்த ஒரு 3-4 நாள்ல, நல்ல வேலை டெஸ்ட் மேட்ச் 3 நாள்ல முடிச்சாங்க, 2-3 நாள்ல எக்ஸ்ட்ராவா கிடைச்சு திருப்பி ஒன் டே போய் ஆடுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் போறீங்க. ஹவு டஃப் இட் இஸ் ஆன் த பிளேயர்ஸ் அண்ட் ஹவு டு தே கீப் தெம்செல்ஸ் ஃபிட். இந்த ரீசன்ஸ்க்காகவே ஒரு நிறைய பேக்கப்ஸ்ன்றது வந்து, அதாவது சப்கான்டினென்ட்ல இந்தியாவில் நடக்கும்போது it is not just curtailed to 15 member or 16 member squad. There has to be an extensive squad where லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஸ்டன்டா ஒருவேளை அந்த பிளேயரை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் பும்ராக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, சிராஜுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். பட் அகைன் பிரசித் கிருஷ்ணாவும் நீங்க ரெஸ்ட் கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க. பட் அகைன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்சிவ் ஸ்குவாட் இருக்கிறது, ஹவு குட் தி இந்தியன் டீம் இஸ் மேனேஜிங் தீஸ் பீப்புள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் bowling, எஸ்பெஷலி ஃபாஸ்ட் bowlers-ஐ எப்படி மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு பி a very important டெஸ்ட் சாம்பியன்ஷிப் திஸ் இயர். ஸோ அதனால how well it is going to be constructive in terms of having a lot of backups. அதாவது ஒண்ணு என்னன்னா, இப்ப பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம், ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு அந்த இதை கான்பிடன்ஸை கொடுக்கணும். டேய், உன்னை நான் வந்துட்டு ரெஸ்ட் பண்றேன், டிராப் எல்லாம் பண்ணல, உடஞ்சு போயிடக்கூடாது, வேர்ல்டு கப் ஃபிளைட்ல நீ இருக்கணும். அதனால இப்ப எப்படின்னா அந்த இன்செக்யூர்டு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். இப்ப நீ எப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அன் ஆப்ஷனு. இப்ப பிரசித் கிருஷ்ணா மேல பிரின்ஸ் யாதவ் ஆடுறாரு, 3 மேட்ச் 5 விக்கெட் எடுக்கிறாரு. அப்படின்றதுனால அவர் புதுசா வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காருன்றதுனால you should not overturn your preference on Prasidh Krishna towards Prince Yadav. ஸோ அப்போ நீங்கள் என்ன இது பண்ணணும், இப்போ நான் ஒரு பேக்கப் கோர் இது பண்ணுறேன், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்போ வேணால் உடஞ்சி போவான், கண்டினியூஸாக கிரிக்கெட் ஆடுறேன். இந்த கடைசி 3 பைலேட்ரல் சீரீஸ் வரைக்கும் எல்லாரையும் ட்ரை பண்ணினே இருப்போம், பிரேக் கொடுத்து ஆட வைப்போம். இதில் டொமஸ்டிக் கிரிக்கெட் வேறு ஆடணும்னு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. whenever you are available you have to play domestic cricket for your respective side no matter what the format is ன்னு சொல்லியிருக்காங்க. it's going to be over burn up cricket அப்படிங்கும்போது that is where the communication comes into the picture. நான் என்ன பண்ணுவேன், போன் எடுத்து அதைத்தான் சொல்லுவேன். இப்போ இந்த பும்ரா மாதிரி ஆள்லாம் ரொம்ப பெரிய ஆளு, அக்ஷர் பட்டேல்லாம் இப்போ நான் சொன்னோன்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க.
அடடே, அக்ஷர் ஆமா, பட்டேல் மறந்துட்டோமே இல்லாததே அப்படின்னு. தெரியல. ஸோ இப்போ என்னாச்சு, நான் டீமை படிக்கிறேன், பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு டீம். அக்ஷர் பட்டேல் மறந்துட்டீங்க நீங்க, ஜடேஜா பேசிட்டு. ஸோ நீங்க அக்ஷர் பட்டேல் என்ன பண்ண ஃபோன் பண்ணி சொன்னீங்க பாரு, நீ தான் வந்துட்டு நீயும் ஜடேஜாவும் தான் கன்டென்ஷன்ல இருக்கீங்க. ஓவர், பட் இப்போதான் ஐபிஎல் முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒன்று டெஸ்ட் மேட்ச் ஆட வச்சு இதை ஆட வச்சு உன் கையை ஒடிக்கிறத விட ஃப்ரெஷ்ஷா வா, ஸ்ரீலங்கா சீரிஸ் இருக்கு, எல்லாம் வருது அப்படின்ற கான்ஃபிடன்ஸை நீ கொடுக்கல. நாம திருப்பி வந்துட்டு ஒரு ஸ்ரீலங்கா சீரீஸ்ல அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு ஆள் இந்தியன் டீமுக்கு வைஸ் கேப்டனா போட்டு உன்னோட கெரியரை ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி பயந்து பயந்து போலிங்கும் பேட்டிங் அண்ணா, யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் டேலண்ட். That is what I told you in the test cricket where it never got settled is because the number of chopping and changing that has been done, which created a insecure feeling amongst everyone. ஒரு 3-4 பேரை தவிர இந்த டெஸ்ட் கிரிக்கெட், இந்த டெஸ்ட் ஸ்குவாட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஎல் ராகுல், ஒரு கில்லு, ஒரு 3-4 பேரை தவிர ரிஷப் பண்ணிட்டு யாருமே செட்டன்ட்டியே கிடையாது பிளேயிங். எவன் வேணாலும் வெளியில போலாம், எவன் மேலாலும் உள்ள வரலாங்கும் போது அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை நீங்க கிரியேட் பண்றது தான் பெரிய ப்ராப்ளம்ன்றதுனால யூ நீட் டு ஹேவ் அ, இப்போ ஒரு கோர் ஆஃப், இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ செலெக்ஷன் கமிட்டியில் இருந்தேன்னா இப்போ அது தேவையில்லாத இது, இந்த அந்த ப்ராபபிள்ஸ், இந்த 25 மேன் ஆர்மியை அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை கான்ஃபிடென்ஷியலா வச்சுப்பேன். வெளியில யாருக்கும் சொல்ல மாட்டேன், மீடியாக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், இந்த செலெக்ஷன் கமிட்டியில் நான் சேர்மனா இருக்கேன்னா இந்த 25 பேர் ஆர் ஷார்ட் லிஸ்டட், வேர் 15 அவுட் ஆஃப் திஸ் 25 இஸ் கோயிங் டு டூர் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த 25லேருந்து தான் எடுக்கணும், பெரிய ஒய்டு பூலுக்கு போகாதீங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் 25 as far as everyone is concerned. We are all in one page. This 25 will be given on a rotation policy until the last 3 bilateral series before the World Cup for me to decide which is going to be the core 15 traveling. சொல்லிட்டு அந்த 25 சுத்தி சுத்தி ரொட்டேஷன் பாலிசியில் அடிச்சு எப்படி அவங்கள வந்துட்டு கரெக்டா வந்து அவங்கள மெயின்டைன் பண்ண முடியும் பாடி வைஸ். டெய்லி எழுந்து இதே ப்ரெஷர், ஐபிஎல் ப்ரெஷர், இந்தியா T20 ப்ரெஷர், ஓடிஐ ப்ரெஷர், டெஸ்ட் ப்ரெஷர், எழுந்து டே இன் அண்ட் டே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எவனா ஒருத்தர் சோசியல் மீடியாவில் உங்களை பற்றி எழுதுவோம். இட் இஸ் நாட் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஈஸி அட் ஆல் பை எனி மீன்ஸ்ன்றதுனால ஹவ் ஆர் யூ கோயிங் டு க்ரூம் தீஸ் பிளேயர்ஸ் in one mind where they don't lose their mind or confidence-ன்றது இம்பார்ட்டன்ட். நான் இருந்தேன்னா வேர்ல்டு கப் பிளான் இந்த சவுத் ஆப்பிரிக்காக்கு 2015க்கு கொடுத்த பிளான் இது. நான் 2015 அந்த வேர்ல்டு கப்ல செமிஃபைனல்ல தோத்தோம் பாருங்க, அதுக்கு வந்து 14 மந்த்ஸ் முன்னாடியே செலெக்ஷன் கமிட்டி கூப்பிட்டு சொன்னேன், எனக்கு ஒரு பிளான் இருக்கு கேட்குறீங்களான்னு. சொல்லுப்பா அப்படின்னாங்க. அதுக்கு நான் சொன்னது இதுதான் பிளான். இந்த 25 பேர் வெளில யாருக்கும் சொல்லாதீங்க, இது வெளியிலேயே போகக்கூடாது, மீடியாவுக்கு போகவே கூடாது, நமக்குள்ளேயே இருக்கணும், இவங்களே மாற்றி மாற்றி நாங்கள் வச்சு இது பண்ணோன்னு அந்த 2015 நாங்கள் வாங்கின பேரிடி இன்ஸ்பைட் ஆஃப் அ வெரி குட் வேர்ல்ட் கப் லூசிங் இந்த செமிஃபைனல்ஸை கடைசி நேரத்தில் ஜாக் காலிஸ் ரிட்டையர் ஆயிட்டாரு. 2019 கடைசி நேரத்தில் ஏபி டிவிலியர்ஸ் ரிட்டையர் ஆயிட்டாரு. டேல் ஸ்டேன் இன்ஜுரி ஆயிட்டாரு. நோ ரீசன்ஸ், பெட்டர் டீம் ஒன், வி டிடன்ட் பிளே வெல், வி குட் ஹவ் ஒன் 2015 வேர்ல்ட் கப். பட் எப்படி நீங்க யோசிக்கணும்னா இந்த மாதிரி தான் யோசிக்கணும். விக்கி, இஃப் யூ ஹேவ் எனிதிங் டு ஆட் ஆன், ப்ளீஸ் ஆட் ஆன், or else you can give a closing thoughts on where India stand to beat Afghanistan in the 3-match ODI series which is going to commence very soon. எஸ், நான் நிறைய சீமர்ஸ் பத்தி பேசினேன். பட் அகைன் அர்ஷ்தீப்புமே வந்து ஒரு சுமாரான ஐபிஎல்க்கு அப்புறம் தான் வராரு. இந்தியா வில் பி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஹிம் டு ஃபயர். ஒன்னு, ரெண்டாவது செகண்ட் கிராப் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் யாரு போயிடாங்க இந்தியால? யார் ஆல் யங்ஸ்டர்ஸ், ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, யாருமே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹேவ் டு டேக் நேம்ஸ், தெர் இஸ் ஹர்ஷத் கான், குர்ஜப்னீத் சிங், முகேஷ் சௌத்ரி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்களே தவிர தேர் ஆர் நோ லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் ஹூம் ரைட் அவே எடுத்து உடனே வந்து ஆட வைக்கிற மாதிரி இல்ல. ஸோ அதனால வாட் இஸ் த பிளான் ஃபார் இந்தியா இஸ் கோயிங் டு ஹேவ் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்? பிகாஸ் சவுத் ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஆன்சன் நறுக்குன்னு வச்சிருக்காங்க. அவர் வந்து டே இன் டே அவுட் நல்லா பண்றாரு, நல்லா போடுறாங்க. ஆல் தீஸ் ஃபாரின் டீம்ஸ் ஹேவ் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ். ஸோ இந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர் இஸ் கோயிங் டு பி a ஃபேக்டர்ன்றனால யார் அந்த செகண்ட் கிராப் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் இருக்க போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை அந்த தாட்டை வந்து இந்த சீரீஸ்க்கு அப்புறம் கொண்டு வருவாங்க ஸ்லோவா. தெர் இஸ் டைம் தட் வி கேன் அஷ்யூர் தட் இந்தியா இஸ் கோயிங் டு லுக் இன் தட் வே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்னு அந்த அதை டச் பண்ணிட்டு அப்படியே க்ளோசிங் தாட்ஸா, நீங்க வந்து ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டீங்க, நீங்க 5th டே வரைக்கும் எடுத்துன்னு போனீங்க, நீங்க தான்ப்பா வின்னர் டெஸ்ட்ல அப்படின்னு. ஆனா அதை எங்களால பண்ண முடியல, நாங்க ரொம்ப டிஜெக்டடா இருக்கோம். பட் ஆனா we are a good team in when it comes to ODI and T20, we will do something special in India அப்படின்றத ஒரு பெப்டாக்கா கொடுப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஆப்கானிஸ்தான் டீமுக்கு? என்ன சொல்லுவீங்க டேக்கிங் அகைன்ஸ்ட் திஸ் மைட்டி இந்தியன் டீம்? அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஆனஸ்டி என்னன்னா, அந்த ஐபிஎல் ஆடுற லெவலு, ஐபிஎல்லே நீங்க சொன்ன அந்த செகண்ட் கிராப் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் எல்லாம் தேர் நாட் இன் ரெகுலர் பிளேயிங் லெவன்.
சௌரப் கரெக்ட். துபே கடைசியில வந்தாரு. அவர் இன்னும் இந்தியா மெட்டீரியல்லாம் கிடையாது. இஸ் வெரி குட் ப்ராஸ்பெக்ட். குருஜப்னீத் சிங் இஸ் அ வெரி குட் ப்ராஸ்பெக்ட். வே லாங் ஃபார் இந்தியா. சிமிலர் கேஸ் அப்ளைஸ் டு முகேஷ் சௌத்ரி. பாகிஸ்தான் ஷாஹீன் ஷா அஃப்ரிடி, மார்க்கோ ஆன்சன் சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கப்புறம் அவன் வந்து வேற யார விடுறான், ஆஸ்திரேலியா மிச்சேல் ஸ்டார்க்கு. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய டீமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தே ஹாவ் அ ப்ராப்பர் லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஆஸ் அ வெரைட்டி. இந்தியாவுக்கு இப்போ ஹர்ஷதீப் சிங்கை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கிட்ட கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லை. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. வெரி புவர் ஐபிஎல் பட் இஸ் அ குவாலிட்டி bowler. இஸ் அதைத்தான் நான் என்ன பண்றேன், கூப்பிட்டு உட்காந்து வைப்பேன், சிங்க பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயம் எப்படின்னா, சரக்கு இருக்கு நீ ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னா இது ஸ்போர்ட்ஸ். நீங்க அதையும் பார்த்துருக்கீங்க. 35 விக்கெட் எடுத்தீங்க ஒரு சீசன்ல. 2 சீசனுக்கு அப்புறம் என்னாச்சு, கீழே வந்தது, திருப்பி மேல கரெக்ட். போனீங்க. எல்லாருக்கும் இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் நடக்கும். இஃப் ஐ ஐடென்டிஃபை விக்னேஷ் அஸ் அ வெரி குட் bowler whom I feel is going to play 10 years for my team no matter whether it's IPL or India, அதை இந்த கான்பிடன்ஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை எப்படி தோல்ல தட்டி எடுத்துட்டு வரணும்னு பார்ப்பேன். திருப்பி ஃபர்ஸ்ட் ஓடி 10 ஓவர்ல 74 ரன் போடுறாரா, இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு நீங்க ஒதுக்கினீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். த மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். அவர் டெக்னிக்கலுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எனக்கு என்னமோ தெரிஞ்சு வாட் ஐ எம் ஃபீலிங் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்துல நான் பார்த்ததுல என்னன்னா, அவர் கேம்லயே இல்லாத மாதிரி இருக்காரு. இட் இஸ் நாட் அபவுட் டெக்னிக்கல். சொல்லி ஈஸியா இப்போ என்னோட நாலேஜுக்கு வியூவர்ஸை ஏமாத்திடுவேன். லோட் இப்படி பண்றாரு, பேக் புட் ஸ்ட்ரைக் இப்படி இருக்கு, ரிலீஸ் இப்படி இருக்கு, பாஸ் சைட் ஆன். டெக்னிக்கலா எந்த ப்ராப்ளம், இன்னும் பால் சுரு சுருன்னு ஸ்விங் ஆகுது. என்னமோ வந்து எனக்கு தெரியல, ஒரு மென்டலி வந்து கிரிக்கெட் ஆடி ஆடி மென்டலி ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்காரான்னு. கிரிக்கெட் ஃபீல்டுல அவர் இல்லை. அதை நீ கொண்டு வர பார்க்கணும். எப்படி கொண்டு வர பார்க்க போறேன்றதுதான் இம்பார்ட்டன்ட். Afghanistan are really, made lot of test playing nations look small in front of them in World Cups. Small in front of them. Humble பண்ணாங்க 2023 வேர்ல்ட் கப். இங்கிலாண்ட ஹம்பிள் பண்ணாங்க. ஓகே, யூ ஹேவ் டு. சவுத் ஆப்பிரிக்கா கஷ்டப்படுத்தினாங்க. எல்லாரையுமே வந்து ஆஸ்திரேலியாவோட ஆ? ஆஸ்திரேலியாவோட ஒத்த கால்ல அடிக்கலன்னா அந்த மேட்சும் அவன் தூக்கின்னு போயிட்டு இருப்பாங்க ஜஸ்ட். அதனால உங்களுக்கு என்னன்னா, அதே மாதிரி உங்களுக்கு இதுல சாம்பியன்ஸ் டிராஃபியே இங்கிலாண்டை தோக்கடிச்சாங்க பாகிஸ்தான்ல ஆமா. போய் ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் கேம். அப்படிங்கும் போது நவ் தே ஷுட் ஹாவ் ரியலிஸ்டிக் ஆம்பிஷன். இப்ப சொல்றேன், நீ சீரீஸ் ஜெயிக்கலன்னா எனக்கு பரவாயில்ல, நீ ஒயிட் வாஷ் வாங்கினீன்னா தட் இஸ் அ பேக் யார்ட் யூ ஆர் டேக்கிங். 2-1 அப்படின்னு சீரீஸ் ஆப்கானிஸ்தான் கம்பீட் பண்ணி தோத்தாங்கன்னா தட் இஸ் வின் ஃபார் ஆப்கானிஸ்தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை தான் நான் சொன்னேனே. இப்போ ஒரு சில சமயம் என்னன்னா, இப்போ வேர்ல்டு கப்புக்கு நான் போறேன் ஒரு ஆப்கானிஸ்தான் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், ஐ வில் ஸ்டார்ட் ட்ரீமிங் அபவுட் மேக்கிங் இட் டு தி செமிஃபைனல்ஸ். ஏன்னா ஐ ஷோன் தட் ஐ கேன் டாப்பிள் பிக் டீம்ஸ்னு. இதே ஒரு நேபாளோ ஒரு இதோ வராங்கன்னா என்ன சொல்லுவோம், 2 மேட்ச் ஜெயிச்சிரு, 10ல் 2 மேட்ச் ஜெயிச்சிரு, நம்ம இங்க வந்தது எல்லாருக்கும் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த மென்டாலிட்டி கொடுப்பேன். இப்போ ஆப்கானிஸ்தான் கேன் ஈவன் லூஸ் த சீரீஸ் 2-1 டு இந்தியா. தே கேன் கோ பேக் ஹோம் ப்ரேட் இன் த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஸ்டார்டட் ஆர் வெரி குட் நோட் அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்ப்போம். 2-1 சொல்றோம், அது மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்கு அந்த கேஸ்ல. உங்களுக்கு எக்ஸ்பெக்டிங் இந்தியா நாட் டு லூஸ் a game to be honest with you, but Afghanistan can pull a string or two to really upset இந்தியா. அவங்கள வந்து நீங்க அந்த மாதிரி 3-0 ஒயிட் வாஷ்னு சொல்ல முடியாது பிகாஸ் ஆஃப் த டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். பார்ப்போம் என்ன பண்றதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அதை தான் சொன்ன, ஒரு சில எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் டெஃபினட்டா வந்து புவனேஸ்வர் குமார் would have been given a chance, குணல் பாண்டியா would have been given a chance, அக்ஷர் பட்டேல் unless otherwise he has been given a rest would have been given a chance. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. T20 சீரீஸுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்குவாடு. சுட்டி குழந்தை வேற உள்ள வந்திருக்காரு. அங்கேயும் வந்து ஒரு சில ஒமிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனஸ்டா ரிவ்யூ பண்ணுவோம். we are not here to really bash anyone. பாவம் இவங்கெல்லாம் உள்ள வந்திருக்கலாமோ. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க கமெண்ட்ல, அப்ப ஷமி மட்டும் என்ன புவனேஸ்வர் குமார் சொல்றீங்க? அதை ஏன் சொல்றேன்னா, நானே கேட்டேன். புவனேஸ்வர் குமார் has done better than Shami in this competition. You don't want to bring two veterans when you are building a team to the World Cup. It can be one, it cannot be two. But the expense of an youngster where you're looking forward to build the team past World Cup. நான் சத்தம் போட்ட மாதிரி ஷமிக்கு யாருமே சத்தம் போட்டிருக்க மாட்டாங்க. புவனேஸ்வர் குமார் ஷமி 2 பேரையும் நீங்க கொண்டு முடியாது கோயிங் பேக்வர்ட்ஸ். அதை நான் சொல்லவே மாட்டேன். பட் ஒருத்தர் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ்
புவனேஸ்வர் குமார் was a main architect for RCB winning the titleன்றதுனால அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன் நானு. எங்களோட ஆனஸ்ட் எக்ஸ்பிளனை சொல்லிட்டோம். வேற யாராவது விட்டுருந்தா நீங்களே உங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. விக்கியும் கிளீனா சொல்லிட்டாரு. The next episode is going to be the T20 squad previews on who has been unfortunate to miss out, who has made it to the cut with your very own 100% accurate blast fitness. Until then, thanks a lot and bye bye.